இந்த தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஆவண காப்பகம், ஒளிப்பதிவாளர், நடிகர், எங்களுக்கு அண்ணன் இளவரசு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கும். ஆவண காப்பாளர், நல்ல போஸ்ட். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மேலில் இருக்கிற என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன், எப்போ பொதுவாக ஒரு ஊடகம், பார்வை, சினிமா அப்படின்னு இருக்கும்போது டைரக்டர் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கவங்க தங்களை நீதிபதிகளாக நியமிச்சுக்கிட்டு தான் ஒரு பார்வை இருக்கும். பொதுவாக அது குறையாவோ விமர்சனமாக சொல்லலை. எஸ், நான் அப்படி பார்க்குறேன், மேலேருந்து பார்க்குறேன், இதெல்லாம் இப்படி தெரியுதுன்னு. பட் ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர், அவரோட எமோஷனல் வரும்போது ஒரு அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் என்ன இருக்குன்னா, எதுக்கு இருக்கிற அந்த அப்பனே தெரியாமல் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஏன்னா காசு வேணும் இல்லை, எதுக்குடா அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்குன்னே தெரியாமல் நடிச்சிருக்கேன். அப்போ ஒன்று சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சது. பட் திருப்பி எனக்கு ஒரு 1 ஹவரில் அந்த கேரக்டருக்கான இந்த என் கேரக்டரும் திருமதி கீதா அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு உறவுமுறை ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வமாயிடுச்சு. இதுக்கு அப்போ அவர் சொல்லும்போது மைண்டில் ஒன்று ஏறினது. அப்போ 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 25-26 வயசில் ஒரு வேலை கிடைக்கணும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்குது. நான் ஆணாக இருக்கிறனால ஆண் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன். காதலாக இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம், மனைவி ஆனதுக்கப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது. ஏன்டானா பொருளியல் வாழ்க்கை வந்துடுது, தேவை இருக்குது, அந்த பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துடும். லவ் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எமோஷனலாக, இன்டெலெக்சுவலாக, சோசியலாக, எக்கனாமிக்கலாக வர்ற பிரச்சனையை தாண்டி ப்ரஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கலைன்னா, என்ன எடுத்த இடத்துல வைக்காம ஒரு மேனஸ் எல்லாம் இருக்கானேன்னு மைண்டில் தோணுனா கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா புருஷன் தப்பா நினச்சிப்பானோன்னு. கொண்டாடி தண்ணி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது, சிலருடைய பிஹேவியர் கூடும்போது, பிஹேவியர் இஷ்யூ இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டா ஆனந்த ரவிச்சந்திரன் சொன்னார். சின்ன விஷயம் தான், ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான். ஆனால் அது எங்கே போய் நிற்கும்? மற்றவங்க பார்வையில் இருக்கும்போது பூரா பேர் நீதிபதியாகி நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கே என்னடா பிரச்சனை நமக்குள்ளன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது. ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள ஆண் பெண்கள் உறவு முறைகளை நிறையா என் கூட நடிக்கிற பசங்க, சின்ன பசங்க பார்க்குறேன். நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது. அந்த வேலை ஒரு மெச்சூர்டு தம்பி, நீங்கள் ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. எல்லாருடைய சார்பாகவும் நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எப்படி அந்த கதையை ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்பதான் ப்ரொடியூசரை நான் பார்க்குறேன். கரெக்டான ஏஜில் கரெக்டான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சினிமா மூலமாக சொல்லப்பட வேண்டிய செய்தின்னு நினைக்கிறேன். சார், வெரி குட் தம்பி. அதுக்கப்புறம் ஊடகங்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், இப்போ போடுங்க அம்மா ஓட்டு, அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை பார்த்துன்னு செய்தி ஊடகங்கள் எல்லாமே வலுவா ஏப்ரல் 19 வரைக்கும் முழுக்க அரசியல் போட்டு இருக்கும்போது இந்த படத்தை நரேன்ட்ட நான் பேசும்போது, என்ன நரேன் 11ஆம் தேதி ரிலீஸ்ன்றீங்க, இந்த மாதிரி இருக்கு. இல்லை சார், சிச்சுவேஷன் ப்ரெஷரைஸ்ட் அப்படின்னாரு. அது ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும் சார். நான் உங்க சார்பாக கேட்டுக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பத்தி உங்களுக்கு இந்த படத்துல நேர்மை இருக்கு, நேர்மையான உழைப்பு இருக்கு, நேர்மையான எமோஷன் இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய எலெக்ஷனுக்குள்ள நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது மக்களுடைய பிரச்சனைகளை நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு அப்ரோச் தான் அந்த படம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தா இது வேண்டுகோளா வைக்கிறது கொஞ்சம் கவனமா பாருங்க அப்படிங்கறத என்னோட வேண்டுகோள். ப்ரொடக்ஷனுக்கு நான் இந்த சிங் சவுண்டை பத்தி ஜி பிரகாஷ்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்களே மியூசிக் டைரக்டர், நீங்களே ஹீரோ. ஏன்னா ஒரு மலையாள படத்துல இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்ட், ஒரு போலீஸ் கேரக்டர், நான் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சொல்றாங்க. என்கவுண்டர் பண்ணி சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்றேன்னு ஆடியன்ஸ் தெரியக்கூடாது. ஆனா ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணணும் போது சும்மா சேர்ல உட்காந்துட்டு அந்த சவுண்ட்லாம் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த சவுண்ட்லாம் வந்திருக்குமா? டப்பிங் சின்ன சின்ன விஷயங்களை டப் பண்ணி போகும்போது படம் பிரமாதமா இருக்கு. ரீரிகார்டிங் கூட படம் பார்த்தா பல வரைக்கும் அந்த படம் சினிமாவாவே ஆயிடுச்சு. எதுக்காக அந்த லைவ் சவுண்ட் போனமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு. இதுல ஹீரோவும் அவரே, மியூசிக் டைரக்டர் அவரே, சவுண்ட் இன்ஜினியரிங் அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீல் மிஸ் ஆகாம பார்க்க இல்ல இருக்கட்டும். பட் அது ஒரு கண்ட டைரக்டர் நீங்கள் புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போயிடாம இருக்குன்றது என்னோட வேண்டுகோள். ஏன்னா அது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ப்ரீமிக்ஸில் சவுண்டிங் போயிட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி இல்லாம இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பேர் நிறைய உழைச்சிருக்கு. அதனாலதான் எல்லா ஹீரோட நடிச்சிட்டேன். அப்கமிங்ல வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியல, சின்ன ஆதங்கம் இருந்தது. ஐஸ்வர்யாவோட நடிச்சிட்டேன், காணா 2 படம் நடிச்சிட்டேன். பட் ஜிவியோட நடிச்சதில்லை. இந்த படத்துல அவரோட கொஞ்சம் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தம்பி காளி வெங்கட் வரல, வந்தா நல்லா இருக்கும். ரோஹின் மேம், பாடலாசிரியர்கள், ஆர்ட் டைரக்டர், முக்கியமா தம்பி ஜெயதீஷ். இப்போ வர்ற தலைமுறை கேமராமேன்கள்ட்ட ஒரு சின்ன படப்படப்பு, டக்குன்னு கோவப்பட்டதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன். பட் அதெல்லாம் இல்லாம டைரக்டருக்கு ரொம்ப மாறலா
ஒவ்வொரு ஷாட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூர்டா நீங்க டைரக்டரோட ஒர்க் பண்ணீங்க. நான் நிறைய அப்சர்வ் பண்ணேன் தம்பி. இந்த கூட்டணி வந்து இன்னும் வெவ்வேறு ஸ்டைல்ல போகணும். நல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் சார் வாழ்த்துக்கள். மகாலட்சுமி எல்லாரும் அப்துல் நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எலெக்ஷன் நடுவில் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க. இது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச்.